சட்டத்திற்கு புறம்பான செயல்களையும் அந்த அரசு நடத்தக்கூடிய அநீதிக்கும் எதிர்த்து போராடக்கூடியவன். அவர் தொகுதியிலே ஒரு வேலையை நகராட்சி சார்பாக ஒரு வேலையை செய்கிறார்கள். இந்த வேலையுடைய மதிப்பு 36 லட்சம் ரூபாய். 5 அடி ஆழம் நோண்டி ஜல்லி போட்டு மணல் போட்டு ஜல்லி போட்டு காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்னிங் வால் கட்டணும். ஆனா இதை எடுத்த புண்ணியவான் எதையுமே செய்யல. இதை பார்வையிட வந்த ஆணையர், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், இவங்க 4 பேருமே கூட்டு சதி பண்றாங்க. அப்படி கொடுக்க ரிவிட்மெண்ட் மழை தண்ணி போகாம இருக்கிறது வழி பண்றோம். இது எந்த பொறியாளர்? இதுக்கு பொறியாளர் யாரு? என்னத்தை முழுங்க போறாரு? கஷ்டத்தை முழுங்குறாரா இல்ல இவங்க பண்ற அநீதியை முழுங்கிட்டு இருக்காரான்னு தெரியல. எல்லா வழியிலும் மோசடி. நகராட்சிக்கு பெரிய வருவாய் இழப்பு. இந்த வருவாய் இழப்புகளாம் காரணம் கேசவன். அவர் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது, இறங்கி பாக்குறதும் கிடையாது. கண்ணாடி ஏத்தனா கார்ல சருன்னு போவாரு, நேரம் வீட்டுக்கு வருவாரு. நான் உங்கள் சமூக ஆர்வலர். சட்டத்திற்கு புறம்பான செயல்களையும் அந்த அரசு நடத்தக்கூடிய அநீதிக்கும் எதிர்த்து போராடக்கூடியவன். குறிப்பாக நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி ஆயில் மில் வீதி. ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக இந்த காஜியார் ஆயில் மில்லும் இங்கே இருக்கிற அமீர் ஆயில் மில்லும் இருக்குது. இந்த நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி இது. ஆக ராஜ்பவன் தொகுதி, ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி. இதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் பொதுப்பணித்துறை அமைச்சர். அவர் தொகுதியிலே ஒரு வேலையை நகராட்சி சார்பாக ஒரு வேலையை செய்கிறார்கள். இந்த வேலையுடைய மதிப்பு 36 லட்சம் ரூபாய். முதல்ல இந்த ரோடு போறதுக்கு முன்னாடி 200 மீட்டர் தான் ரோடு. இந்த ரோட போறதுக்கு முன்னாடி சைடு ரீட்டைனிங் வால் கட்டுவாங்க. அந்த ரீட்டைனிங் வால்ல 5 அடி ஆழம் பண்ணணும். 5 அடி ஆழம் நோண்டி ஜல்லி போட்டு மணல் போட்டு ஜல்லி போட்டு காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் ரீட்டைனிங் வால் கட்டணும். ஆனா இதை எடுத்த புண்ணியவான் எதையுமே செய்யல. பழைய வால் மேலே காங்கிரீட்டை போடுறான், செவுத்து வச்சுட்டான், தீர்ந்து போச்சு. இதை பார்வையிட வந்த ஆணையர், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், இவங்க 4 பேருமே கூட்டு சதி பண்றாங்க. 36 லட்சம் ரூபாயில ஏறக்குறைய 20 லட்சம் கூட செலவாகுது இந்த சாலைக்கு. எல்லாத்திலையுமே ஊழலுங்க, எல்லாத்திலும் ஊழல். ஊழலை சுட்டி காட்டினா எந்த அதிகாரியுமே நடவடிக்கை எடுப்பது கிடையாது நமது ஆணையர் அவர்கள். இதுக்கு இவர் நகராட்சி ஆணையர் எல்லா தவறை சுட்டி காட்டினாலும் ஆணையர் நடவடிக்கை எடுக்க மாட்டார். இந்த சாலை போடுவதற்கு 36 லட்சம் ரூபாய். இந்த 36 லட்சத்துல ரீட்டனிங் வால் முதல்ல கட்டிடுவாங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் காங்கிரீட் ரோடு. இதை போடுவதற்கு தரமற்ற ரொம்ப அசிங்கமான முறையில் இந்த வேலையை செய்யறாங்க. ஏற்கனவே உள்ள செவுத்தை உடைக்காம அது மேலே 5 அடி உயர செவுறு வைக்கிறான். 5 அடி உயரில் அந்த செவுத்துல இருந்து 1 அடி வச்சுட்டான். வச்சுட்டு 5 அடி செவுறு வச்சாச்சு, ரிட்டைனிங் வச்சாச்சு. அப்படி கொடுக்க ரிவிட்மெண்ட் மழை தண்ணி போகாம இருக்கிறது வழி பண்றான். இதுல எந்த பொறியாளர்? இதுக்கு பொறியாளர் யாரு? அரசு பணத்தை கொள்ளையடிக்கணும் நோக்கத்தோடு தான் வரணும். தரமான சாலைகளை அமைக்கணும், தரமான ரிவிட்மெண்ட் போடணும், தரமான ரீட்டைன் வால் கட்டணும்னு எண்ணமே கிடையாது இவங்களுக்கு யாருக்குமே. இதுக்கே இது ஒரு அமைச்சர் தொகுதி. லட்சுமி நாராயணன் பொதுப்பணித்துறை அமைச்சர். இந்த வேலை ரொம்ப கேவலமான முறையிலையும் நடந்துட்டு இருக்குது. எந்திரமே தரம் கிடையாது, குவாலிட்டி கிடையாது. 5 அடி நோண்டி பணம் நோண்டி போட வேண்டிய ரீட்டைனிங் வாலை ஏற்கனவே உள்ள வால் மேலே வைக்கிறான் கணக்கு காட்டுறதுக்கு. இந்த சிசி ரோடு, சிசி பேமெண்ட் சொல்ல இந்த ரோடையும் ஏற்கனவே உள்ள சாலைகள் எல்லாம் தட்டிட்டு அப்படியே பேட்ச் பண்ணி முடிக்கலான்னு இருக்கிறாங்க. ஒரு ஆணையர் வேலையை நிறுத்திட்டாரு. ஏன் நடவடிக்கை எடுக்கல? அந்த இளநிலை பொறியாளர், உதவி பொறியாளர், நிர்வாக பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இவங்கெல்லாம் எந்த காசு வாங்கியே பழக்கப்பட்டான், கொள்ளையடிச்சே பழக்கப்பட்டான். இந்த ஆணையர் எதற்காக பயப்படுகிறார்? யாருக்கு பயப்படுற? நீ சொல்லு, யாருக்காக நீ பயப்படுற? தவறு செய்தா தண்டி, இல்ல சஸ்பெண்ட் பண்ணு, இல்ல வேலையை விட்டு எடுத்துரு, இல்ல விசாரணை, எதுவுமே செய்துக்கிட்டே மோசமான நிலையில இந்த சாலையை போடுறாங்க. பல ஆண்டு காலம் இந்த ரோடை போடல, இப்பதான் போட வராங்க. போடும்போது இவ்வளவு குழப்பங்கள். எவ்வளவு சம்பாதிக்கலாம், எத்தனை கோடி அடிக்கலாம், எத்தனை லட்சங்கள் அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ரோடு முழுக்க நகராட்சிக்கு அவமான சின்னன்னு கூட சொல்லலாம். உள்ளாட்சித்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளாட்சித்துறை கண்ட்ரோல் தான் நகராட்சி. ஆனா உள்ளாட்சித்துறை இயக்குனர் என்ன பண்றாரு? எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. அவர் காசு மணி, அவர் பேர் சக்திவேல் இயக்குனர். அவர் என்ன பண்றாருன்னா அவங்க குப்பையில காசு செல்றாரு. குப்பையில காசு செல்ற ஒரு ஆளுங்க அவன் சக்திவேல். புடா அண்ட் கிரீன் வாரியா 2 சேர்ந்து குப்பை அல்றாங்க பாண்டிச்சேரியில. கான்ட்ராக்ட் எத்தனை நாளைக்கு, எத்தனை மாசம் விடுங்க? ஒரு 2 வருஷம் விடலாம், 3 வருஷம் விடலாம். 19 ஆண்டுகள் ஒப்பந்தம் போடப்படுகிறது. ஒரு பொண்ணை பார்த்தா கூட அக்கம் பக்கத்தை விசாரிப்பான். நல்ல பொண்ணா, அவங்களுக்கு தொடர்பு, நல்ல குடும்பமா, இதெல்லாம் பார்ப்பான். ஒரு நிறுவனத்தை பத்தி விசாரிக்காமலே 19 ஆண்டுகள் குப்பை வாரதுக்கு டெண்டர் கொடுக்குறான். 19 ஆண்டு, 1 ஆண்டு 2 ஆண்டு கிடையாது. நாளைக்கு அசிங்கப்படுத்திட்டு வாராம போயிட்டு என்ன செய்வீங்க? நீங்க சொல்லுங்க. கொலை செய்யப்பட்டு என்ன செய்வீங்க? அவன்
30 நாள் வாரனா 14 நாள் தான் வாடுறான். 30 நாள் கணக்கு காட்டிடுறான். மாசம் 6 கோடி ரூபா எடுக்கிறானோ, மாசம் 6 கோடி இந்த குப்பை டெண்டர்ல. இதுல வந்து இயக்குநருக்கு 1 கோடி மேல போயிடுது. கேட்டா நான் செயலர் வரையும் கொடுக்குறேன், ஒரு இயக்குநர் சொல்ல செயலர் வரையும் கொடுக்குறேன்னு. ரொம்ப கேவலமான ஒரு அரசாங்கம். செயலர் இதை கண்டுக்கதே இல்லை. கேசவன் பேர் IAS உள்ளாட்சித்துறை செயலர். எந்த இடத்துல அவர் போய் எந்த விஷயத்தையும் பண்றதே கிடையாது. இவர் ஒரு செயலர். இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர் ஏதாவது இடத்துல ஆய்வு பண்ணணும். போய் இந்த ரோடு எப்படி போடுறாங்க, எந்த தரத்துல போடுறாங்க, என்ன குவாலிட்டி, என்ன மெஷர்மெண்ட் எல்லாம் பார்க்கணும். அந்த செயலர் எதுக்குமே இறங்குறது கிடையாது. அப்படியே இறங்கினாலும் ஆணையர் வருவாரு. ஆணையர் பார்த்துட்டு அப்படியே முடிங்கிட்டு போயிடுவார். வேலை முடிஞ்சு போச்சு. அது என்னத்தை முழுங்க போறாரு, கஷ்டத்தை முழுங்குறாரா, இல்ல இவங்க பண்ற அநீதியை முழுங்கிட்டு இருக்காரான்னு தெரியல. ஆணையர் ஏதோ பயப்படுறாரு. யாருக்கோ பயப்படுறாரு ஆணையர். யாருக்கு பயப்படுறார்? நிர்வாக பொறியாளருக்கா, இல்ல உதவி பொறியாளருக்கா? யார் மிரட்டுறாங்க? ஒண்ணு சொல்லு. நடவடிக்கையா எடுக்க மாட்டேன். இந்த படம் தண்ணி பூரா இந்த மில்லு உள்ள போயிடுது. அப்படியே திரும்பி பாருங்க. அப்படியே இந்த மில்லு உள்ள போயிடுது. தண்ணி பூரா ரோடு தண்ணி பூரா மில்லு உள்ள போய் நிக்குது. தண்ணி நிக்குது. இந்த கட்டை கட்டணும். இந்த கட்டை 5 அடி கட்ட வேண்டிய கட்டைய 1 அடி தான் கட்டிருக்கான். இது 4 அடி கட்டவே இல்லை. இது காசு கமிஷன். 5 அடி நோண்டி மண்ணு கொட்டி ஜல்லி போட்டு காங்கிரீட் போட்டு மேல கட்டணும். அப்படியே பழைய வாள்ல பாருங்க, பழைய வாள்லே கட்டிட்டான். பழைய வாள் செவுத்தோர பழைய வாள்லே கட்டுறான். எவ்வளவு கேவலமான நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காரு நகராட்சி ஆணையர். எங்க போனாலும் பிரச்சனைகள், எங்க போனாலும் ஊழல், எங்க போனாலும் அது மாதிரி வீட்டு வரியில பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் போற கமர்ஷியல் ஆக்கிட்டான். ஆனா கமர்ஷியலுக்கு டொமஸ்டிக் வரி போடுறான். டொமஸ்டிக்கே கமர்ஷியல் ஆக்குறான், வீடை வந்து கடையாக்குறான். என்ன போடணும்? கமர்ஷியல் தானே போன டாக்ஸ். ஆனா டொமஸ்டிக் வரி போட்டு அதுல மோசடி பண்றான். எல்லா வழியிலும் மோசடி. நகராட்சிக்கு பெரிய வருவாய் இழப்பு. இந்த வருவாய் இழப்புகளாம் காரணம் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேலு, நகராட்சி ஆணையர் கந்தசாமி, சிவபாலன் பொறியாளர் செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம். இவங்க தான் காரணம். அத்தனை அட்டுழியங்களுக்கும் இவன் தான் காரணம். நகரத்தில் நடந்த பேர் அத்தனை அட்டுழியங்களும் 4 பேர் 5 பேர் தான் காரணம். இதுக்கு மேல ஒரு செயலர் IAS கேசவன், அவர் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது, இறங்கி பார்க்கறதும் கிடையாது. கண்ணாடி ஏத்தனா கார்ல சர்வன் போவாரு, நேரம் வீட்டுக்கு வருவாரு. உப்பனார் இருக்கிறவங்களுக்கு உப்பனார் இருக்கிறவங்களுக்கு தெரியாத வாழ்ந்துட்டு IAS அதிகாரிலாம் பல அதிகாரி. இந்த ரோட சரியான முறையில, சரியான தரத்துல, சரியான சரி விதத்துல போடலைன்னா மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அவ்வளவுதான்.